அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு முதல் சந்திர கிரகணம் நடக்க இருப்பதால் இந்த சந்திர கிரகணத்தின் போது நாம் என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்திர கிரகணம் எப்போது தொடங்குகிறது? எங்கெல்லாம் தெரியும்? சூழ்ந்த காலத்திற்கு முன்பு எப்பொழுது சமைக்க வேண்டும்? கிரகண காலத்தில் நாம் என்ன செய்ய வேணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதி நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டு வருது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷனாக நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். முழு சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி நடக்க இருப்பதால் இந்திய நேரப்படி இந்த சந்திர கிரகணம் மாலை 4:45 மணிக்கு துவங்கி மாலை 5:45 மணி வரை இருக்கிறதாக சொல்லப்படுது. பொதுவாக வடகிழக்கு இந்தியாவில் அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம் போன்ற பகுதிகளில் தெரியக்கூடியதாக இருக்குது. மற்ற இடங்களில் பகுதியளவு இருள் தெரியும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவை தவிர ஐரோப்பா, ஆசியா, வடக்கு மற்றும் தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளில் இந்த கிரகணம் தெரியக்கூடியதாக இருக்குது. கிரகண காலத்திற்கு முன்பு குளிக்க வேணும். கிரகண காலத்தின் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் ஆகியவை சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தவை. கர்ப்பிணி பெண்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். கிரகண காலத்தில் சாப்பிடுவது, தூங்குவது மற்றும் சிலைகளை தொடுவது கூடாது. கிரகணம் முடிந்த பிறகு நீராடி கடவுளுக்கு தானம் செய்வது மங்களகரமானதாக இருக்கு. கங்கை, யமுனை, நர்மதை போன்ற புனித நீர்நிலைகளில் நீராடுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. உணவு, உடை, வெள்ளம், எண்ணெய் போன்ற பாத்திரங்களை உங்களால் முடிந்தவர்களுக்கு தானமாக கொடுப்பதும் நல்லது. கிரகணத்தின் போது மந்திரங்களை உச்சரிப்பதாலும் கிடைக்கக்கூடிய பலன்கள் பல மடங்கு அதிகரிக்கும். கிரகணத்தின் போது ஒருவர் எவ்வளவு நேரம் ஜபிக்கிறாரோ அவ்வளவு பலன்கள் கிடைக்கும் என நம்பப்படுது. பொதுவாக சூரிய கிரகணத்தை போலவே சந்திர கிரகணத்தையும் எந்தவித பாதிப்பு உபகரணங்கள் இன்றியும் வெறும் கண்ணால் நாம் தாராளமாக பார்க்கலாம். மார்ச் 3ஆம் தேதி வானத்தை பார்க்க தயாராகுங்கள். பூமியின் நிழல் நிலவை எப்படி சிவப்பாக மாற்றியது என்பதை ஒரு பெண்ணாக உணரக்கூடிய வகையில் அமைஞ்சப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த சந்திர கிரகணம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, முதலாவதாக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சந்திர கிரகணத்தின் தாக்கம் உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு ஏற்ற இறக்கங்களுடன் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். நண்பர்களுடன் நெட்வொர்க்கிங் செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திர கிரகணத்தின் தாக்கம் தொழில் மற்றும் நல்ல பெயரில் திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மூத்தவர்களுடன் கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நிதி விஷயத்தில் இருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆன்மீக சிந்தனை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திர கிரகணத்தின் தாக்கம் நிதி நிலைமையில் உங்களுக்கு ஏற்ற முதலீடுகள் செய்யக்கூடிய வகையில் இருக்குது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான யோகமான பலன்கள் தரக்கூடியதாகவும் சொல்லியிருக்காங்க. சிம்மராசியை பொறுத்தவரை இந்த சந்திர கிரகணத்திற்கு நீங்கள் திருமண உறவில் பதட்டம் போல ஏற்படலாம். எனவே இத்தகைய உணர்வை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். உடல்நலம் மற்றும் அன்றாட வழக்குகளில் உங்களுக்கு கவனம் செலுத்துதல் போன்றவை ஏற்படலாம். வேலை அழுத்தம் அதிகரிக்கலாம். எனவே சமநிலையுடன் நீங்கள் இருக்க வேண்டும். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் மிகப்பெரிய காதல் உறவுகளில் குழப்பம் ஏற்படலாம். படைப்பு வேலைகள் தொழிலில் இருந்தால் வாய்ப்புகள் பெறலாம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திர கிரகணத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கம். குடும்ப விஷயங்களில் நீங்கள் முதலீடு செய்யலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திர கிரகணத்தின் தாக்கம் தவறான புரிதல்கள் ஏற்படக்கூடும். சூரிய கிரகணத்தை காட்டிலும் சந்திர கிரகணம் வெறும் கண்ணால் பார்ப்பது முற்றிலும் பாதுகாப்பு ஆனது.
இரத்த நிலவை ரசிக்க உங்களுக்கு பாதுகாப்பு கண்ணாடிகள் தேவையில்லை. தெளிவாக வேண்டுமென்றால் தொலைநோக்கி அல்லது சிறிய தொலைநோக்கி பார்வையை கொண்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. பொதுவாக மார்ச் 3ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் பூரம் நட்சத்திரத்தில் நடப்பதாகவும் சொல்லப்படுது. சிம்ம ராசி கடக லக்னத்தில் கிரகணம் நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் பரணி, பூரம், பூராடம், மகம், உத்திரம் ஆகிய 5 நட்சத்திரங்களுக்கு இந்த கிரகணம் பிடிப்பதால் கிரகண சாந்தி செய்து கொள்வது நன்மை பயக்கும். சந்திர கிரகணத்தன்று கடகராசியில் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய லக்னர் உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டில், சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் கேது கிரகஸ்தம் நடைபெறுகிறது. இந்த கிரகணம் நடைபெறும் பொழுது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய 4 கிரகங்கள் தோன்றுவதாக சொல்லப்படுது. பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் சனியும் இருக்கிறது. அயன சயனஸ்தானத்தில் குரு பகவான், தனஸ்தானத்தில் சந்திரன், கேது இருக்கிறதாகும். கடகராசிக்கு மாபெரும் வெற்றியை தேடித்தரக்கூடிய காலமாக இருக்குது. கடகராசியர் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை காண்பாங்க. பொதுமக்கள் தொடர்புடைய துறையில் இருந்தால் பொதுமக்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். எல்லா வகையிலுமே புகழ் பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அஷ்டமத்தில் ராகு இருப்பதால் சிலர் உங்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். கிரகண காலத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படலாம். கலைஞர்களுடைய புகழை பாதிக்கக்கூடிய சம்பவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கவனமாகவும் இருக்க வேணும். கலைஞர்களால் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. கிரகண காலத்திற்கு பிறகு உங்களது அற்புதமான முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகும். சிலருக்கு இந்த காலகட்டம் அற்புதமான நல்ல பலன்களையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. திருமண தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தொடக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே 12ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருப்பதால் உங்களுடைய முதலீட்டை அதிகரிக்கக்கூடிய தங்கம் வாங்குவதற்கு அமைப்பு உண்டாகும். சனி பகவான் உங்களுக்கு மீனத்தில் இருப்பதால் தங்கத்தின் விலையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டாலுமே உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படலாம். தொழில் ரீதியாக புதிய மாற்றங்களை நீங்கள் செய்வீங்க. பெரிய மாற்றங்கள், முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகும். இந்த காலகட்டம் பெரிய வெற்றிகளை பெறுவதற்கு ஓம் பார்வதி தேவியே நமக எனும் மந்திரத்தை சொல்லி வருவது உங்களுக்கு அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் தான் இந்த கிரகண காலம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கிரகண வேலையில் இது போல் நாங்கள் செய்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். கிரகணம் முடிந்த பிறகு நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது, வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது இன்னும் நிறைய நன்மைகளை உங்களுக்கு தரும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக சந்திர கிரகண உதயத்திற்கு முன்பு என்பதால் கிரகணத்தின் ஆரம்பம் இந்தியாவில் தெரியாது. சந்திரன் உதயத்திற்கு பிறகு பெரும்பாலான இடங்களில் கிரகணத்தின் முடிவு மட்டுமே தெரியும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இது சூத காலை 6:20 மணிக்கு தொடங்கும். மத நம்பிக்கையின்படி சந்திர கிரகணத்தின் காலத்திற்கு பிறகு 9 மணி நேரத்திற்கு முன்பு நடைபெறு வரும். இதன்படி சூத காலம் மார்ச் 3ஆம் தேதி காலை 6:20 மணிக்கு தொடங்கும். கோவில்கள் மூடி வைப்பது, சமைப்பதை தவிர்ப்பது மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கடைபிடிப்பதும் நல்லது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை என்றும் தெரியவில்லை. பொதுவாக இந்த கிரகணம் இந்தியாவில் பல பகுதிகளில் தெரியக்கூடிய வகையில் இருக்குது. கிரகணத்திற்கு முன் குளிக்க வேணும். கிரகண காலத்தில் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் ஆகியவை சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. கர்ப்பிணி பெண்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். கிரகண காலத்தில் சாப்பிடுவது, தூங்குவது, சிலைகளை தொடுவது கூடாது. கிரகணம் முடிந்த பிறகு நீராடி கடவுளுக்கு தானம் செய்வது மங்களகரமானதாக கருதப்படுது. கங்கை, யமுனா, நர்மதை போன்ற புனித நீர்நிலைகளில் நீராடுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. உணவு, உடை, வெல்லம், எண்ணெய், செம்பு பாத்திரங்கள், தங்கம் மற்றும் வெள்ளி ஆகியவை நன்கொடையாக வழங்கலாம். கிரகணத்தின் போது நாம் மந்திரங்களை உச்சரிப்பதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.